இது செஞ்சாத்தே வரணுங்களா நம்ம உடம்புல எந்த அளவுக்கு கூலிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சரியாகும். ஐயா நெக்ஸ்ட்டு காதுக்கு போயிடுங்க ஐயா. காது வலி ரொம்ப துடிக்கிறாங்க, அதுக்கு நரம்பு மூலியமாக சரி பண்ண முடியுமா? அதில் வந்து காதில் வந்து ஜவ்வுல பிரச்சனை, ஜவ்வில் பிரச்சனை, ஜவ்வில் வந்து ஓட்டை இருக்கும். அந்த ஜவ்வில் ஓட்டை இருந்துச்சுன்னா அது காற்றுல வந்து காற்று போகும்போது புருன்னு போயிட்டு அது ஒன்று. ரெண்டாவது நம்ம காதில் வலி இருக்குதுன்னா இந்த பாருங்க, இந்த இது இருக்குல்ல, இந்த வலி இதில் நரம்பு இந்த பாருங்க நரம்பு, இதை எடுத்து நல்லா கொடுத்துருங்க. இதை எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்க, இதை நல்லா இழுத்து கொடுங்க. இழுத்து கொடுத்துட்டு இதையும் நல்லா இழுக்கணும். நல்லா இழுத்துட்டு பழைய இதை லேஸ் எடுக்கணும். இதை லேஸ் எடுத்துட்டு இந்த இது ரெண்டையும் இங்கே வரணும். எடுத்துட்டு இங்கே வரணும். அந்த காதில் இருக்கிற உள்ளே இருக்கிறது எதாக இருந்தாலும் சரி அப்படியே அந்த பூரா கிளீனாக ஃப்ரீயாகிடும். சவ்வு தவிர மற்ற எல்லா இது இருந்தாலும் சரியாகும். சவுக்கு ஓட்டர் இருந்துச்சு நம்ம சரி பண்ண முடியாது. சவ்வு பிரச்சனை தவிர மற்ற எல்லாமே ஒரு கொக்கரை மாதிரி எந்திரிச்சு வருது, அதை நம்ம சரி பண்ண முடியும். மருந்து ஊற்றி தான் சரி பண்ணணும். மருந்து ஊற்றி தான் சரி பண்ணணும். நரம்பில் இது ஏதாச்சும் வெட்டிக்கிட்டே இருக்குது, காது ஒரு பக்கம் அப்படியே வெட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வரணும். இங்கேருந்து வந்துடுங்க. இங்கேருந்து இப்படியே வந்துடுங்க. இந்த நரம்புக்கு வந்துடுங்க. இந்த நரம்புக்கு இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, இதை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடுத்து இந்த நரம்பை கொண்டு வந்துடுங்க. இந்த நரம்பை இங்கே கொண்டு வந்துடுங்க. இங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இங்கே வந்து லேசாக அப்படி ஆட்டி கொடுத்துட்டு இது கீழே எடுத்து கொடுத்து மேலே எடுத்து கொடுத்து ஒரு சொடை கட்டி கொடுத்துருங்க. காது சார்ந்த வலி சரியாயிடும். ஆமாம், இந்த இடத்துல நல்லா எடுக்கணும். அடுத்து